ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மச் பிரபா விளாக். நானே ஹஸ்பண்ட் எங்கள் குட்டி பாஸ் 3 பேருமே வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு எங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி வந்து எங்கள் அத்தைக்கு வந்து நினைவு நாள், சாமி கும்பிட்றதுக்காக வர சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமனார். அதனால் வந்து வரும்போது அத்தையோட சரி தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணி கட்டிட்டு போயிட்டோம். எங்கள் அத்தைக்கு பிடிச்ச எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். எங்கள் அத்தைக்கு வந்து மறிக்குழம்புக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மல்லி மறிக்குழந்தெல்லாம் வச்சு சரம் மாதிரி கட்டி எங்கள் அத்தைக்கு வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே போன கொஞ்ச நேரத்துக்கு எங்கள் குட்டி பாஸ் வந்து தூங்கிட்டு இருந்தார். தூங்கட்டும்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அத்தையோட இடத்த நல்லா அலசி எடுத்து க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இலை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் வந்து வச்சு எங்கள் அத்தைக்கு வந்து படைச்சோம். நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தா. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். எங்கள் அத்தைக்கு வந்து அவங்களுக்கு சாரீ வளையல் இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன். சாரீ ப்ளவுஸு, அப்புறம் வந்து வளையல், மஞ்சள், குங்குமம், கிளிப்பு, பொட்டு இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு பிடிக்குன்ட்டு எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்வீட்டு, கொஞ்சம் பழம், சோடா, அப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத்தனையும் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். நான் வாங்கிட்டு போன மல்லிகைப்பூ அந்த மறிக்குழந்தை வந்து நான் அப்படியே 2 சரமாக வந்து மாட்டி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து என் மாமனார் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாம்பார் வச்சு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். என் குட்டி பாஸ் ஒரே அழுக, கொஞ்சம் நேரம் சிரிப்பு, கொஞ்ச நேரம் விளாட்டு, இப்படி தான் போச்சு. உட்காந்துருக்கிறதுக்கு வெளில வரவே மனசே இருக்காது. நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இடம். அப்புறம் வந்து கிளம்பும்போது என் குட்டி பாஸையும் என் ஹஸ்பண்ட் திருப்பி இருக்கா சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு நானே என் குட்டி பாஸ் 2 பேருமே கிளம்பிட்டோம். எங்கள் அத்தை வந்து நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். அத்தை மாமியார் மருமகளோட பாண்டிங் வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது இல்லையா. ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். வருஷம் வந்து இதே மாதிரி எங்கள் அத்தைக்கு வந்து நாங்கள் கும்பிடணும், எங்களோட காலம் இருக்கிறதாண்டிக்கு நாங்கள் கும்பிடணும்னு நினச்சிருக்கேன். இன்னைக்கு என்னோட வந்து சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.